ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கோல்டு காயின் சேல்ஸை வந்து ஸ்டாப் பண்ண போகிறோம், இனிமே வந்து கோல்டு காயின் வந்து புதுசாக வந்து சேல்ஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்து வந்துட்டுருக்கு. இது அஃபிஷியலாகவே வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நிறைய நியூஸ் சேனல்ஸ்லேயும் வந்து இது வந்து டெலிகாஸ்ட் ஆகிட்டுருக்கு. அதை பற்றின டீட்டெயில்ஸை ஃபுல்லாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். தமிழ்நாடு ஜுவல்லர் அசோசியேஷன் இவங்க தான் வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, கோல்டு காயினோட சேல்ஸை வந்து ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது எதனால் அப்படின்னா, ஈரானுக்கும் யூஎஸ்க்கும் நடக்கிற வார்னால் வந்து கச்சா எண்ணெயோட ரேட்டெல்லாம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகிட்டே போகுது. இதனால் ஒரு 1 இயருக்கு வந்து கோல்டை வந்து வாங்குறத ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பிரதமர் நரேந்திர மோடி வந்து சொல்லியிருந்தார். அதை வந்து சொல்லி இப்போ ஒரு 1 வீக் இருக்கும். ஸோ வந்து கச்சா எண்ணெயை வந்து வாங்குறதுக்கு அந்நிய செலவாணி வந்து நிறைய வந்து செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால் கோல்டு வாங்குறத வந்து மக்கள் வந்து 1 இயருக்கு வந்து குறைச்சிக்கங்க அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்துருந்தாரு. அவர் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து ஒரு 1 or 2 டேஸ்க்கு அப்புறமே வந்து கோல்டோட இம்போர்ட் டியூட்டியை வந்து ரைஸ் பண்ணாங்க. ஆக்சுவலாக கோல்டோட இம்போர்ட் டியூட்டி வந்து 6% வந்து இருந்தது. அதை வந்து ரைஸ் பண்ணி 15% வந்து ஆக்குனாங்க. அதாவது ஒரு 9% வந்து ரைஸ் பண்ணாங்க. ஸோ அதுவே வந்து ரொம்ப ஷாக்கிங்காக வந்து இருந்தது. ஸோ எல்லாரோட தாட்டும் என்னவாக இருந்தது அப்படின்னா, கோல்டு ரேட் இவ்வளோ வந்து ஹையாக ரைஸ் ஆகுது, ஸோ கோல்டை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்ம கோல்டு காயினாக வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற தாட்டு தான் வந்து எல்லாருக்குமே இருந்தது. பட் அதில் ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டுட்டாங்க இவங்க. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நரேந்திர மோடி பிரதமருக்கு வந்து ஒரு கடிதம் வந்து எழுதியிருக்காங்க. அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மத்திய அரசு வந்து அந்நிய செலாவணியை வந்து பாதுகாக்க இந்த நடவடிக்கையில் எடுத்தது வந்து பாராட்டுக்குரியது. அது இல்லாமல் நீங்கள் உங்களோட இம்போர்ட் டியூட்டியை வந்து 6லேருந்து 15% வந்து உயர்த்தியிருக்கீங்க. இதெல்லாமே வந்து ஓகே. ஸோ எங்கள் சைட்லேருந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. நான் இதை வந்து ரீட் பண்ணுறேன். ஸோ இதுக்காக வந்து மத்திய அரசுக்கு ஆதரவாக நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து, அரசுக்கு நடவடிக்கை வந்து ஆதரிக்கும் விதமாக தமிழகத்தின் நகைக்கடை உரிமையாளர்கள் தங்க நாணயம் விற்பனையை உடனடியாக நிறுத்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் தங்க சேமிப்பு திட்டங்கள், பிற ஊக்குவிப்பு திட்டங்கள் விளம்பரப்படுத்தி மக்களை வந்து கோல்டை வந்து வாங்க வந்து சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இப்போ வந்து என்ன வந்து கோல்டு வந்து அவைலபிளாக இருக்கோ, ஷாப்பில் வந்து என்ன கோல்டு காயின் இருக்கோ அதை மட்டும்தான் நாங்கள் வந்து சேல் பண்ணுவோம். இதுக்கு மேலே வந்து கோல்டு காயினை வந்து சேல் பண்ண மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல. கோல்டோட காயினுக்கு 2 or 3% தான் வந்து வேஸ்டேஜ். பட் நம்ம ஜுவல்ஸ் வாங்கினோம் அப்படின்னா மினிமம் 15% வந்து வேஸ்டேஜ் போடுறாங்க. எப்படி நம்ம இதெல்லாம் வாங்குறது? இதெல்லாம் வந்து இது என்னன்னு எனக்கும் வந்து எதுவுமே புரியல. அது இல்லாமல் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து, நிறைய தொழிலாளர்கள் வந்து இந்த கோல்டு மேனுஃபேக்சரிங்கை நம்பி தான் வந்து இருக்காங்க. அதனால் நீங்கள் 2 ஆக்ஷன் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர்லேயே வந்து சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா வந்து, கோல்டு ETF அவள்னா டிஜி கோல்டு இந்த மாதிரி ஸ்கீமெல்லாம் வந்து தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் பாயிண்ட்டாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கோல்டை வந்து இறக்குமதி செய்கிறவங்க, அதை வந்து சேல்ஸ் பண்ணுறவங்க, அப்புறம் புல்லியன் டீலர்ஸ்கள் யாரெல்லாம் ரெஜிஸ்டர்டு சேல்ஸ் பர்சனோ அவங்க மட்டும்தான் வந்து கோல்டை விற்கணும், வேறு யாரும் விற்கக்கூடாது அப்படின்னு தடை போடணும் அப்படின்னு செகண்டாக வந்து சொல்லியிருக்காங்க. இந்த நெருக்கடியிலேருந்து நம்ம வந்து மீண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடிதத்தில் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 விஷயம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் என்ன கோல்டு காயின் இருக்கோ அதை மட்டும் வந்து சேல்ஸ் பண்ணுவோம், இதுக்கு மேலே வந்து புதுசாக மேனுஃபேக்சரிங் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நியூஸ் சேனலில் நான் பார்த்தம்போது இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தான் வந்தது. நான் குரோமில் பார்த்தம்போது இதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஆர்டிக்கல்லே வந்து ஒரு எக்ஸாம்பிள் வேறு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ கோல்டோட ரேட்டு 15,000 அப்படின்னா, ஒரு 2 கிராம் வாங்கணும் அப்படின்னா கோல்டோட வேல்யூ மட்டும் 30,000 ரூபாய். அதை நம்ம வந்து காயினாக வாங்குகிறோம் அப்படின்னா வந்து 1 to 4% வந்து அதுக்கு வந்து சார்ஜஸ் வந்து மேக்கிங் சார்ஜஸ் போடுவாங்க. ப்ளஸ் 3% ஜிஎஸ்டி வந்து பே பண்ணி வாங்கிட்டு வந்துக்கலாம். ஆனால் அதே வந்து ஜுவல்லரியாக வந்து வாங்குகிறோம் அப்படின்னா வந்து 15% வந்து அதுக்கு செய்கூலி சேதாரம் ப்ளஸ் 3% வந்து ஜிஎஸ்டி வந்து பே பண்ணி வாங்கணும். ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். கிட்டத்தட்ட 10% எக்ஸ்ட்ரா வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். வேஸ்டேஜ்லேயே நம்ம சேவிங்ஸ் எல்லாம் வந்து நிறையா போக போகுது. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் தெரியல. ப்ளஸ் வந்து இதில் இவங்க இந்த டிஜி கோல்டு ஸ்கீமெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம போட்டுட்ருக்க டிஜி கோல்டுக்கு கோல்டு காயினாக தருவாங்களா, இல்லை வந்து அதை ஜுவல்லாக பர்ச்சேஸ் பண்ண சொல்ல போகிறாங்களா, அதெல்லாம் பற்றி எதுவும் தெரியல. இவங்க இதோட லெட்டர் வந்து கொடுத்துட்டாங்க, இருக்கிற கோல்டு காயின் மட்டும்தான் சேல் அப்படிங்கிற மாதிரி வந்து நியூஸ்லலாம் வந்து வந்துட்டுருக்கு. இது வந்து 1 இயருக்கு தானா, இல்லை வந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி எந்த ஐடியாவுமே வந்து தெரிய மாட்டேங்குது. ஸோ பார்க்கலாம் எப்படி வந்து இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்யூச்சரில்.
உங்களுக்கு இந்த நியூஸை பற்றின ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இது வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ப்ளஸ் என்னால் அக்செப்டும் பண்ணிக்க முடியாத மாதிரி வந்து இருக்குது. நான் வந்து இம்போர்ட் டியூட்டி ரைஸ் பண்ணோன்னே வந்து நான் திங்க் பண்ணது வந்து ஓகே இனிமேல் வந்து ஜுவல்லரி எதுவுமே வாங்கக்கூடாது, கோல்டு காயின் தான் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணி வச்சுருந்தேன். பட் இப்போ வந்து இப்படி சொல்கிறாங்க. ப்ளஸ் வந்து ஜுவல்லரியாக நம்ம வேஸ்டேஜ் வந்து 10%, 12%, 15% கொடுத்து வாங்கும்போது அது எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும் அப்படிங்கிறதும் வந்து எனக்கு வந்து புரியல. ஸோ உங்களுக்கு என்ன ஐடியா இருக்குது, இல்லை நீங்கள் வந்து என்ன திங்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னோடய வீடியோவை பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே.